பைசைக்கிளிக் பார்ப்போம். சரிங்களா? ஸோ உதாரணத்துக்கு இதுதான் பைசைக்கிளிக் காம்பவுண்ட். ஸோ இதுவும் நமக்கு பைசைக்கிளிக் காம்பவுண்ட் தான். ஸோ நமக்கு தெரியும். ஸோ இந்த கார்பன் இருக்கு இல்லையா? ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா பிரிட்ஜ் ஹெட் கார்பன். பிரிட்ஜ் ஹெட் கார்பன். ஸோ அது மாதிரி இந்த கார்பனும் வந்து பார்த்தீங்கன்னா இதுவும் பிரிட்ஜ் ஹெட் கார்பன் தான். சரிங்களா? இது ரெண்டுமே வந்து பார்த்தீங்கன்னா பைசைக்கிளிக் காம்பவுண்ட். ஸோ இந்த கார்பன் பிரிட்ஜ் ஹெட் கார்பன். பட் நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ்டு ரிங் சிஸ்டம். ஸோ நமக்கு இந்த ஸ்ட்ரக்சரை பொறுத்த வரைக்கும் இது வந்து பார்த்தீங்கன்னா ஃபியூஸ். இந்த ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு வந்து பார்த்தீங்கன்னா ரிஜிட் ஸ்ட்ரக்சர். ஃபியூஸ்டு அப்படின்னா நமக்கு அந்த பிரிட்ஜ் கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? ஸோ இந்த மாதிரி டைரக்டா கனெக்ட் ஆயிருந்தது அப்படின்னா பிரிட்ஜ் ஹெட் கார்பன் ரெண்டுமே நமக்கு டைரக்டா கனெக்ட் ஆயிருந்ததுன்னா ஸோ அதைத்தான் நம்ம யூஸ் பண்ணுவோம், ஃபியூஸ்டுன்னு சொல்லுவோம். சரிங்களா? இதுவே இந்த கார்பனை பாருங்க. ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டைரக்டா கனெக்ட் ஆகும். ஸோ இந்த பிரிட்ஜ் கார்பனுக்கு இதுக்கு நமக்கு டைரக்ட் கனெக்ஷன் இல்லை. ஸோ இந்த மாதிரி இந்த கார்பன் போய் தான் இப்படி கனெக்ட் ஆயிருக்கு. சரிங்களா? அப்போ டைரக்ட் கனெக்ஷன் இல்லை அப்படின்னா அது அந்த மாதிரி மாலிகுல வந்து நமக்கு பிரிட்ஜ்னு சொல்லுவோம். சரிங்களா? ஃபியூஸ்டு அப்படின்னா டைரக்டா பிரிட்ஜ் கார்பன் ரெண்டுமே டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கும். பிரிட்ஜ்டு அப்படின்னா ரெண்டுமே டைரக்டா கனெக்ட் ஆயிருக்கு. ஆனா ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பைசைக்கிளிக் காம்பவுண்ட் தான். சரிங்களா? இது ரெண்டுமே வந்து பாத்தீங்கன்னா பைசைக்கிளிக் காம்பவுண்ட். பை அப்படின்னா டூன்னு அர்த்தம். இப்போ நமக்கு ரெண்டு இருக்கு, ரெண்டு சைக்கிள். ஸோ அது இன்னொரு பைசைக்கிளிக் இருக்கு. அது வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைரோ காம்பவுண்ட். ஸோ ஸ்பைரோ காம்பவுண்ட் அப்படிங்கிறது ரெண்டு ரிங்குமே வந்து பாத்தீங்கன்னா ஒரே கார்பன்ல கனெக்ட் ஆயிருக்கு. ஸோ இந்த மாதிரி ஒரே கார்பன்ல ரெண்டு ரிங்கு கனெக்ட் ஆயிருந்தா ஸோ இதுதான் வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைரோ காம்பவுண்ட். இதுக்கு வந்து பாத்தீங்கன்னா ஸ்பைரோ கார்பன். இந்த மாதிரி இருக்கு, ஒரே கார்பன்ல ரெண்டு ரிங்கு பைண்ட் ஆயிருந்தது அப்படின்னா ஸோ இதுதான் நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னா ஸ்பைரோ காம்பவுண்ட் சொல்லுவோம். ஸோ இதுல எல்லாம் நம்ம எப்படி நேம் வைக்கிறதுன்றதை நீங்க தெளிவா பார்ப்போம். ஸோ பாருங்க, ஃபர்ஸ்ட் எக்ஸாம்பிள். இந்த மாதிரி இருக்கு. இதுல நம்ம நேம் வைக்கும் போது பிரிட்ஜ் ஹெட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். அப்போ பாருங்க, எதுல அதிகமான கார்பன் இருக்கோ ஸோ அந்த பக்கம் தான் ஃபர்ஸ்ட் நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க பாருங்க 5 மெம்பர் ரிங் 6 மெம்பர் ரிங் அப்படி நீங்க நினைக்க கூடாது. ஸோ அப்படி நம்ம எடுத்துக்க கூடாது. ஸோ 5 மெம்பர் 6 மெம்பர் எடுக்கக்கூடாது. ஸோ நம்ம வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் வந்து பாத்தீங்கன்னா உங்களுக்கு 4 கார்பன் இருக்கு. இந்த பக்கம் நமக்கு 3 கார்பன் இருக்கு. இதைத்தான் நம்ம எடுக்கணும். சரிங்களா? ஸோ அப்படிதான் நம்ம எடுத்துக்கணும். ஸோ நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணும்போது பிரிட்ஜ் ஹெட்ல இருந்து தான் நமக்கு நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். ரெண்டு மூணு எக்ஸாம்பிள் பார்க்கும்போது உங்களுக்கே ஈஸியா புரிஞ்சிடும். ஸோ இது வந்து ரொம்ப ஈஸி. இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இப்போ வந்து பார்த்தீங்கன்னா நம்பரிங் வைக்கும் போது பிரிட்ஜ் ஹெட் கார்பன் இருக்குல்ல, ஸோ இங்க இருந்தா நீங்க நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணணும். 1 2 3 4 5 6 7 8 9. சரிங்களா? ஸோ இதுக்கு நம்ம நேம் வைக்கணும் அப்படின்னா ஸோ 7 கார்பன் இருந்தால் நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா
கெப்டேன். 8 கார்பன் இருந்தது அப்படின்னா ஆக்டேன். 9 கார்பன் இருந்தது அப்படின்னா நோனைன். 10 கார்பன் இருந்தது அப்படின்னா டெக்கேன். ஸோ இந்த மாதிரி இதில் நீங்கள் ஸ்ட்ராங்காக இருக்கணும். ஸோ 7, 8, ஸோ நம்ம வந்து 6 வரைக்கும் நல்லா படிச்சிருந்தோம். ஸோ இதெல்லாம் நீங்கள் தெரிஞ்சுக்கோங்க. ஸோ நம்ம ஃபியூஸ்டு ரிங் சிஸ்டம் வரும்போது ஸோ இந்த மாதிரி நம்ம யூஸ் பண்ணுவோம். அப்போ நம்ம யூஸ் பண்ணும்போது ஸோ நமக்கு அதிகமான கார்பன் இருக்குல்ல, ஸோ அதை பக்கம் தான் நம்பர் வைக்கணும். நம்ம லீஸ்ட் கார்பன் பக்கம் போகக்கூடாது. ஸோ இதில் கண்டிப்பாக நீங்கள் இதுதான் இந்த ரூலோட ஃபர்ஸ்ட் ரூல். நீங்கள் அதை தான் பார்க்கணும். அப்போ இதுக்கு ஐயூபிஎஸ் நீங்கள் எழுதும்போது பைசைக்ளோ, 2 சைக்கிள் இருக்குங்களா, பைசைக்ளோ, ஸோ ப்ராக்கெட் யூஸ் பண்ணணும் இந்த இடத்துல. அப்போ அதிகமான கார்பன் எங்கே இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நமக்கு ஸோ இதில் 4 கார்பன் இருக்கு இல்லையா, 1 2 3 4. அப்போ 4 கமா போடக்கூடாது, டாட் வைக்கணும். சரிங்களா, டாட் வச்சு அப்புறம் இங்கிட்டு பாருங்க, இந்த பக்கம் இருக்க கார்பன் பார்க்கணும். 1 2 3, அப்போ 3. அப்போ இந்த பிரிட்ஜ் இருக்குல்லையா, அந்த பிரிட்ஜையும் பார்க்கணும். பிரிட்ஜுக்கு நடுவில் எந்த ஒரு கார்பனும் கிடையாது இல்லையா. ஸோ உதாரணத்துக்கு எப்படின்னா இந்த பிரிட்ஜ் இருக்கு இல்லையா, ஸோ இந்த இதுக்கு நடுவில் எந்த ஒரு கார்பனுமே இல்லை. ஸோ இல்லை அப்படின்னா நம்ம இந்த இடத்துல என்ன பண்ணோம் அப்படின்னா 0 யூஸ் பண்ணணும். சரிங்களா, இல்லைன்னா நம்ம 0 யூஸ் பண்ணி தான் ஆகணும். அப்போ மொத்தம் எத்தனை கார்பன், 9 கார்பன் இருக்கு. 9 கார்பன் இருந்தது அப்படின்னா நோ நைன் யூஸ் பண்ணணும். எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்குது, அதனால இந்த மாதிரி யூஸ் பண்ணணும். இதுதான் இதோட ஐயூபிஎஸ் நேம். ஸோ இன்கேஸ் இப்படி இருக்கு இல்லையா, ஸோ இந்த மாதிரி இருக்கும்போது சரி, இதுல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு ஃபர்ஸ்ட் என்ன பண்ணணும் அப்படின்னா ஐயூபிஎஸ் நேம் நம்பரை ஸ்டார்ட் பண்ணும்போது அதிகமான கார்பன் எங்க இருக்கு அந்த பக்கம் பார்க்கணும். ஸோ நமக்கு இங்க 1 2 3 இருக்கு. ஸோ இதுலயும் 1 2 3 இருக்கு. ஸோ இங்க ஒரு கார்பன் இருக்கு. அப்ப நமக்கு இதுல எந்த பக்கம், ரைட் சைடு லெஃப்ட் சைடு எந்த பக்கம் வேணா நம்ம எடுத்துக்கலாம். இந்த மாதிரி எடுத்துக்கலாம். சரிங்களா, ஸோ நம்ம நம்பரிங் வைக்கும்போது ஸோ 1 2 3 4 வந்து நீங்க இங்க வைக்கக்கூடாது. சரிங்களா, இந்த கார்பன் வந்து பார்த்தீங்கன்னா லீஸ்ட் கார்பன், இந்த பக்கம் வைக்கக்கூடாது. ஸோ அடுத்த லாங்கஸ்ட் கார்பன் செயின் எதுன்னு பார்க்கணும். சரிங்களா, இந்த இடத்துல 3 அப்படின்னா அதுக்கப்புறம் இங்கிட்டு இந்த பக்கம் தான் 3 இருக்கு. ஸோ இங்கிட்டு தான் போகணுமே தவிர லீஸ்ட்டுக்கு டேரக்டா போயிடக்கூடாது. ஸோ அடுத்த லாங்கஸ்ட் செயின் நீங்க கவர் பண்ணிட்டு தான் அடுத்த லீஸ்ட் போகணும். ஸோ இந்த மாதிரி அசெண்டிங் ஆர்டர்ல அரேஞ்ச் பண்ணணும். ஸோ 3 சாரி, பிரிட்ஜ்ல இருந்து ஸ்டார்ட் பண்ணணும். ஸோ 1 2 3 4 5 6 7 8 9. சரிங்களா, ஸோ இங்க ஒரு கார்பன் இருக்கு. ஸோ அதுக்கு 9 மென்ஷன் பண்ணிருக்கோம். அப்போ இதுக்கு நம்ம ஐயூபிஎஸ் நம்ம கொடுக்கும்போது பைசைக்ளோ, பைசைக்ளோ. ஸோ இங்கிட்ட 3 கார்பன் இருக்கு இல்லையா, ஸோ 3 3 சாரி டாட் போடணும். 3 இந்த ஒரு கார்பன், இந்த இடத்துல நமக்கு சிங்கிள் கார்பன் இருக்கு இல்லையா, ஸோ அதே இடத்துல 1. ஸோ நமக்கு 9 கார்பன் இருக்குனால ஸோ நோ நைன். ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர். இன்கேஸ் இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுக்கும்போது இப்படி ஒரு ஸ்ட்ரக்சர் கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த இடத்துல டபுள் பாண்ட் இருக்கு. ஸோ இங்கே என்ன பண்ணும், நமக்கு வந்து ஃபங்க்ஷனல் குரூப் வந்துருச்சு இல்லையா, டபுள் பாண்ட் வந்துருச்சு. ஸோ நமக்கு வந்து பாத்தீங்கன்னா டபுள் பாண்ட் வந்து முதல்ல நம்ம என்ன பண்ண, ஃபர்ஸ்ட் ரூல் படி லாங்கஸ்ட் கார்பன், அதாவது அதிகமான கார்பன் எந்த பக்கம் இருக்கு அதை தான் நீங்க பார்க்கணும். ஃபங்க்ஷனல் குரூப்லாம் அடுத்துதான் நீங்க பார்க்கணும். ஃபர்ஸ்ட் ரூல் படி நமக்கு எந்த பக்கம் அதிக கார்பன் இருக்கோ அதை தான் நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்கணும். நீங்க வாட்ஸ்அப்
ஃபங்க்ஷனல் குரூப் இருக்கு அப்படின்னு அந்த பக்கம் நீங்க லோயஸ்ட் நம்பர் வர மாதிரி வச்சுட்டு போயிடக்கூடாது. ஃபர்ஸ்ட் கண்டிப்பா நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா அதிகமான நம்பர் இருக்கிற ரிங் எதுன்னு தான் நீங்க பார்க்கணும். ஸோ இது பாருங்க இங்கிட்டு 1 2 இருக்கு, அதே மாதிரி இங்கிட்டு 2. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா ஒரு கார்பன். அப்போ நமக்கு மேக்சிமம் இருக்கிறது அதிகபட்ச கார்பனே 2 தான் இருக்கு. இந்த மாதிரி ஈக்குவலா வரும்போது இந்த இப்போ நீங்க என்ன பண்ணணும் அப்படின்னா ஓகே ஃபங்க்ஷனல் குரூப் பார்க்க நீங்க போகலாம். ஸோ அதுதான் உங்களுக்கு கரெக்டா இருக்கும். அப்போ 1 2 3 4 4 கவர் பண்ணிட்டு 5 நீங்க இங்க வச்சிடக்கூடாது. சரிங்களா? எப்பவுமே அடுத்த அதிகமா என்ன சொல்றது ஹையஸ்ட் கார்பன் எது இருக்கோ அந்த பக்கம் தான் நீங்க நம்பரை வச்சு போயிடணும். ஸோ 5 6 7 இந்த இப்போ நம்ம நேம் எழுதும்போது 5 சைக்ளோ 2. ஸோ ரெண்டு கார்பன் இருக்கு இல்லையா? 2 இங்க ஒரு கார்பன் இருக்கு. ஸோ அப்போ 1 எழுதும்போது அதிகமான கார்பன், அப்புறம் கம்மியான கார்பன், அப்புறம் அதுக்கு கம்மியான கார்பன். ஸோ அந்த மாதிரி தான் எழுதணும். கெப்ட் செகண்ட் பொசிஷன்ல நமக்கு டபுள் பாயிண்ட் இருக்கு இல்லையா? ஸோ அப்போ 2 இன். ஸோ இதுதான் இதோடைய ஐயூபிஎஸ். 7 கார்பன் இருக்குனால இந்த இடத்துல கெப்ட் இந்த டி யூஸ் பண்ணணும். ஸோ கெப்ட் 2 இன். நெக்ஸ்ட் வந்து பாத்தீங்கன்னா இதுல நம்ம நேம் நம்பரிங் வைக்கும்போது ஸோ நம்ம அதிகமான நம்பர் கார்பன் எங்க இருக்குன்னு பார்க்கணும். ஸோ நமக்கு பார்த்தீங்கன்னா 1 2 1 2 1 2 அப்போ பார்த்தீங்கன்னா 2 கார்பன் தான் இருக்கு நமக்கு. ரிங்கு வந்து பார்த்தீங்கன்னா எல்லாமே சேமா இருக்கு. ஸோ அப்போ நம்ம எந்த பக்கம் வேணா நம்ம நம்பர் கொடுத்துக்கலாம். ஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு வர மாட்டேங்குது. ஸோ ஓகே. ஸோ நமக்கு எப்பயுமே நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணும்போது கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும் அப்படின்னா இந்த இடத்துல நீங்கள் எப்பயுமே நீங்கள் இந்த பைசைக்கிளிக்கை பொறுத்த வரைக்கும் பிரிட்ஜ் கேட்ல இருந்து தான் ஸ்டார்ட் பண்ணணும். இதுவே ஸ்பைரோ காம்பவுண்டுக்கு மாறி வரும். அந்த இடத்துல நீங்கள் கரெக்டாக யூஸ் பண்ணணும். ஸோ கன்ஃபியூஸ் ஆகிடக்கூடாது. 1 2 3 4 5 6 7 8. ஸோ நமக்கு அப்புறம் நேம் வைக்கும்போது 5 சைக்கிளோ. ஸோ இங்கே 2 கார்பன் இருக்கு இல்லையா? 2 2 2. ஸோ ஆக்டேன் நமக்கு 8 கார்பன் இருக்கு. ஸோ அப்போ ஆக்டேன் கம்ப்ளீட் பண்ணணும். ஸோ இதுதான் இதோட ஸ்ட்ரக்சர். புரியுதுங்களா? ஸோ இன்கேஸ் உதாரணத்துக்கு பாருங்க. ஸோ இந்த மாதிரி ஒரு காம்பவுண்ட் இருக்கு. ஸோ இந்த இடத்துல இந்த எக்ஸாம்பிளுக்கு நீங்க நல்லா கவனிச்சுக்கணும். இந்த மாதிரி இருக்கு இல்லையா? ஸோ இதுல வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல ஒரு போமின். ஸோ இப்போ வந்து பாருங்க சப்டிபியூட்லாம் வந்திருக்கு. ஸோ நமக்கு ஃபர்ஸ்ட் ரூல் படி என்ன பண்ணணும் அப்படின்னா லாங்கஸ்ட் கார்பன் எந்த பக்கம் இருக்குன்னு பார்க்கணும். சரிங்களா? அப்போ இங்க 1 2 2 கார்பன் தான் இருக்கு. இந்த இடத்துல பாருங்க 1 2 3 இருக்கு. ஸோ இங்க நமக்கு ஒரு கார்பன் தான் இருக்கு. சரிங்களா? ஸோ அப்போ நமக்கு 3 கார்பன் இதைத்தான் நீங்க ஃபர்ஸ்ட் எடுக்கணும். சரிங்களா? நம்பரிங் வந்து பாத்தீங்கன்னா இந்த பக்கம் இருந்தா நீங்க ஸ்டார்ட் பண்ணணும். நீங்க வரல ஃபங்க்ஷன் குரூப் இருக்கேன் அந்த பக்கம் நீங்க போயிடக்கூடாது. கண்டிப்பா இந்த இடத்துல இருந்து இதெல்லாம் நீங்க தெரிஞ்சுக்க வேண்டிய விஷயம். சரிங்களா? அப்போ நம்பரிங் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்ட்ரக்சர் அந்த அளவுக்கு சரியா வரணும் பார்த்துக்கணும். நம்பரிங் வைக்கும்போது 1 2 3 4 5 6 7 8.
நீங்க கேட்கலாம் இந்த மாதிரி கூட நம்ம நம்பரை ஸ்டார்ட் பண்ணி போகலாம் இல்லையா? ஸோ நமக்கு 1 2 3 4 5 6 7. ஸோ இது ரெண்டுமே கரெக்டான நம்பரிங். ஸோ நமக்கு இது வந்து இதுல எது வந்து கரெக்ட் நம்ம பார்க்கணும் அப்படின்னா இந்த புரோமின் இருக்குல்லையா அந்த சப்ஸ்டிட்யூட் வந்து இந்த இடத்துல கம்மியான எந்த நம்பர்ல வருதுன்னு பார்க்கணும். சரிங்களா? 7 8 வரும். சரிங்களா? எதுல வருதுன்னு பாத்தீங்கன்னா நம்ம இங்கிட்டு இந்த சைடுல இருந்து நம்பரிங் வச்சுட்டு வரும்போது இங்க 6ல வருது, இங்க 7ல வருது. ஸோ நமக்கு வந்து லீஸ்ட் நம்பர்லாம் கண்டிப்பா சப்ஸ்டிட்யூட் வரணும். ஸோ இந்த மாதிரி நம்ம எடுத்துக்கிறது. ஸோ இப்போ நமக்கு இதுதான் கரெக்ட். இப்போ நம்ம நேம் வைக்கும்போது நமக்கு தெரியும் யூபிஎஸ் ரூல் படி ஃபர்ஸ்ட் சப்ஸ்டிட்யூட் எழுதுவோம். 6 ப்ரோமோ 5 சைக்ளோ 3.21 ஆக்டேன். எல்லாமே சிங்கிள் பாண்டா இருக்கனால ஏன்னு கம்ப்ளீட் பண்ணணும். சரிங்களா? ஆக்டேன். ஸோ 3 2 1. ஸோ இதுதான் கரெக்ட் ஆன்சர்.